இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் 7th சம் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 6 சம்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. 1 2 3 4 5 6 சம்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து 7th சம் பார்க்கலாம். AB is a line segment of and P is its midpoint. D and E are the points on the same side of AB such that angle BAD equal to ABE and angle EPA equal to angle DPA. இதில் நம்மளை வந்து என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் DAP கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் EBP அதுக்கப்புறம் AD ஈக்குவல் டு BE இதை நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஏபிங்கிறது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏபிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு, அதில் பிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டு. அப்போ ஏபிங்கிறது வந்து லைன் செக்மெண்ட்டு, அதில் பி வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிபி. ஓகே, இப்போ நம்ம வந்து கிவன் எழுதிக்கலாம். கிவன் பி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப், இந்த பிங்கிறது ஏபிக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட். அப்போ பி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ ஏபி ஈக்குவல் டு பிபி அப்படின்னு சொல்லிடலாமா? ஏபி ஈக்குவல் டு பிபி. இந்த ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு பிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் பிஏடி ஈக்குவல் டு ஆங்கிள், இதெல்லாமே கிவன், ஆங்கிள் ஏபிஇ, ஆங்கிள் பிஏடி, ஆங்கிள் பிஏடி, அடுத்தது ஆங்கிள் ஏபிஇ, இது வந்து ஈக்குவல்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிள் இபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிபி, ஆங்கிள் இபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிபி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எதை ப்ரூஃப் பண்ணணும்னா ட்ரையாங்கிள் டிஏபி கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் இபிபி அதே எழுதியாச்சு. இப்போ ப்ரூஃப் போயிடலாம். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்து எழுதலாம். இபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிபி இது எழுதியாச்சா? இப்போ இபிஏ இபிஏ இன்னொன்று வந்து ஆங்கிள் டிபிபி. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நல்லா எழுதி ஓகே, இதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக இப்படி இது பண்ணுறேன். இப்போ ஆங்கிள் இபிஏ, இப்போ ஆங்கிள் இபிஏ, இப்போ இந்த இதில் வந்து இது தெரியும், இந்த ஒரு இடம் தெரியும், இந்த ஒரு இடம் தெரியும், ஆனால் இந்த இது நமக்கு தெரியலை. அப்போ இந்த இதை தான் நம்ம எழுதுகிறோம். இபிஏல இந்த இதுவும் தெரியுது. அப்போ இந்த நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து நமக்கு தெரியல, அதனால் நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். இதை வந்து நம்ம வந்து டிபிஇ இப்படின்னு எழுதலாம், இல்லைனா இபிடி இப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை எழுதிடலாம். இபிஏ ப்ளஸ், இப்போ இந்த நடுவில் உள்ளது நமக்கு தெரியல, ஸோ அதை வந்து இதையும் இபிஏவும் இதுவும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் தான் இது வரும். அப்போ டிபிஇ இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஆங்கிள் டிபிஇ இல்லைன்னா இபிடி இப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் டிபிபி இதில் நமக்கு வந்து எந்த இது நமக்கு தெரியல. டிபிஇ
இதுலேயும் நமக்கு வந்து இந்த இது நமக்கு தெரியல, நம்ம அதனால் அதை எழுதுகிறோம். டிபிஇ. இப்போ இபிஏ டிபிஇ டிபிபி ப்ளஸ் ஆங்கிள் டிபிஇ இது எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து இப்போ இதையும் இபிஏவும் டிபிஇயும் ப்ளஸ் பண்ணோன்னா, அதாவது இபிஏ இதுவும் டிபிஇ இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா டிபிஏ டிபிஏ இதே நம்ம ப்ளஸ் பண்ணனா வரும் டிபிஏ ஆங்கிள் டிபிஏ ஈக்குவல் டு இப்போ டிபிபி ப்ளஸ் டிபிஇ இதை ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த சைடும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இபிபி அதாவது இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? இந்த சைடும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா இபிபி. இப்போ இந்த இதில் இபிஏவும் டிபிஇயும் பாருங்கள், இபிஏ இதுவும் டிபிஇ இதுவும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது டிபிஏ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது இந்த சைடு வருதா? அதே மாதிரி தான் இந்த சைடும். இப்போ டிபிபியும் இந்த ரெண்டு சைடு பண்ணுறோமா? அப்போ இந்த ரெண்டு சைடில் டிபிபியும் டிபிஇயும் இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இபிபி. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், அதை தான் எழுதுகிறோம். இப்போ இன் ட்ரையாங்கிள் டிஏபி அண்ட் இதை நம்ம வந்து டிஏபியும் ட்ரையாங்கிள் இபிபியும் நம்ம வந்து கான்கரண்ட்டுன்னு நம்ம சொல்லணும். அப்போ ட்ரையாங்கிள் இபிபி. இப்போ இதில் நம்ம வந்து கிவனை நம்ம எழுதிடலாம். இந்த ஆங்கிள் பிஏடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிஇ இது வந்து கிவன், இதை நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிபிஏவும் இபிபியும் இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதையும் நம்ம வந்து எழுதுகிறோம். டிபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் இபிபி இதை வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதையும் ப்ளஸ் பண்ணுறோம், இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ இந்த டிபிஏவும் இபிபியும் வந்திருக்கு. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை வந்து கான்கரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். இது எப்படி? ஆங்கிள் டிபிஏ வந்து இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிஏபியில் இந்த ட்ரையாங்கிள் டிஏபியில் வந்து எது ஆங்கிள் எது சைடு எதுன்னு பார்த்தலாம். டிஏபி ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த டிஏபியில் எது வந்து ஆங்கிள்? ஃபஸ்ட்டு இது வந்து டிஏபியில் இது ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இது ஒரு சைடு, அதே மாதிரி இதில் வந்து இந்த டிஏபியில் வந்து இது வந்து ஆங்கிள். ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள். இப்போ ட்ரையாங்கிள் இபிபியில் பார்க்கலாமா? இபிபி. அதே மாதிரி இப்போ ட்ரையாங்கிள் இபிபியில் வந்து பார்க்கலாம். இபிபி இது இந்த ட்ரையாங்கிளில் வந்து எது சைடு அப்படின்னா இது இபிபி. இதை மறைச்சிக்கோங்க. அப்போ இதில் எது ஆங்கிள்? இது வந்து ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது வந்து சைடு, இது வந்து ஆங்கிள். அதாவது இது ஒரு ஆங்கிள், இது சைடு, இது ஆங்கிள். ஸோ ஏஎஸ்ஏ. அப்போ ட்ரையாங்கிள் டிஏபி
DAP கான்கரண்ட் ட்ரையாங்கிள் EBP. இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன எழுதலாம்? ASA கான்கரன்ஸ் ரூல். இப்போ நெக்ஸ்ட்டு AD ஈக்குவல் டு BEன்னு நம்ம சொல்லிடலாம். AD ஈக்குவல் டு BEன்னு சொல்லிடலாம். ஏன்னா AD ஈக்குவல் டு BE, ஏன்னா இது வந்து CPCTனா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் DAPயும் EBPயும் கான்கரன்ஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுனாலே இந்த ADயும் BEயும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஸோ இது வந்து நம்ம கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஏபிங்கிறது லைன் செக்மெண்ட்டு, இதில் வந்து P வந்து மிட் பாயிண்ட்டு. இந்த ஏபிக்கு வந்து P வந்து மிட் பாயிண்ட். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிபின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அவங்க வந்து கிவன் என்ன கொடுத்துட்டாங்க? ஆங்கிள் BAD ஈக்குவல் டு ஆங்கிள் ABE. இதெல்லாம் வந்து கிவன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ட்ரையாங்கிள் DAPயும் ட்ரையாங்கிள் EBPயும் நம்ம வந்து கான்கரன்ஸ்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை நம்ம வந்து எடுத்து எழுதுகிறோம். இப்போ இந்த EPAவும் DPBயும் இதை நம்ம வந்து எழுதுகிறோம். இப்போ இந்த EPA இதில் வந்து இது மட்டும் நமக்கு தெரியுது, இது தெரியல. அதனால் இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ EPA DPE இல்லைன்னா EPD இப்படின்னு எழுதிக்கலாம். EPA இல்லைன்னா EPD இல்லைன்னா DPE எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு DPAன்னு வருது. அதாவது ப்ளஸ் பண்ணுறோன்னா இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ DPA இப்படி வருதா? அதே மாதிரி இந்த சைடு பண்ணும்போது என்ன ஆகும்னா EPB. அதுதான் ஈக்குவேஷன் 1. ஸோ இதையும் ப்ளஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கோங்க, இதுவும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இதுவும் அதாவது இது ஃபுல்லாக. அப்போ DPA. அப்போ இந்த சைடு நம்ம EPBக்கு நம்ம இது அதாவது இந்த DPB இதை நம்ம எடுக்கும்போது இந்த இது நமக்கு தெரியல. அப்போது EPB இல்லைன்னா BPE இப்படின்னு எழுதிக்கலாம். எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோமா, அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துருக்குறோம். இப்போ ட்ரையாங்கிள் இதை வந்து நம்ம DAPயும் EBPயும் நம்ம வந்து கான்கரண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கிவன் எழுதுகிறோம், இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறோம். இதில் வந்து இந்த DAP இந்த DAPயில் எது இதுனாக்கா இந்த DAP இது ஒரு ட்ரையாங்கிள் தானே. அப்போது இதில் ஆங்கிள், இது சைடு, இது ஆங்கிள். அதே மாதிரி EPB இந்த ட்ரையாங்கிள் இப்படி பாருங்கள், இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது ஆங்கிள், சைடு, ஆங்கிள். அப்போ ASA கான்கரன்ஸ் ரூல். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம கான்கரன்ஸ்ன்னு சொல்லிட்டுனாலே இந்த ADயும் BEயும் இந்த பாருங்கள், இந்த ADயும் இந்த BEயும் கரஸ்பாண்டிங் சைட்ஸு. ஸோ அது வந்து நம்ம வந்து CPCT அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம்.